வீட்டுக்கு வந்த விவசாயி பஞ்சாயத்து தலைவர் தன்னிடம் சொன்ன விஷயங்களை பரீட்சித்து பார்க்க முற்படுகிறார். தனது பட்டியில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளிலேயே மிகவும் அழகான 2 குட்டிகளை எடுத்து சென்று வேட்டைக்காரரின் 2 மகன்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளிக்கிறார். இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள். தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரன் நாய்களை சங்கிலியினால் கட்டி போட வேண்டியதா இருந்தது. யாரும் சொல்லாமலேயே அவன் நாய்களை சங்கிலியால் பிணைத்தான். தனது மகன்களுக்கு விவசாயி ஆட்டுக்குட்டிகள் பரிசளித்ததை தொடர்ந்து பதிலுக்கு அவனுக்கும் ஏதாவது பரிசளிக்க விரும்பி தான் காட்டிலிருந்து கொண்டு வந்த சில அரிய பொருட்களை பரிசளித்தார் வேட்டைக்காரர். ஆக இருவரும் நல்ல உறவை வளர்த்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காகவோ நம்மிடம் வலிமை இருக்கிறது என்பதற்காகவோ வீணாக எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் இந்த கதை எடுத்துரைக்கிறது.